வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் இன்னைக்கு மறுபடியும் ஒரு வேகன்சி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோட வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். அது இந்த ஃபியூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்குது, அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்குது. அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச படித்து முடித்த கேண்டிடேட் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்க எல்லா ஏர்போர்ட்ஸ்க்குமான அத்தாரிட்டி இவங்க தான். இவங்க ஒரு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்கன்சி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கான வேக்கன்சி. மொத்தம் 83 வேக்கன்சி ஓப்பனாக சொல்லியிருக்காங்க 3 கேட்டகரியில். ஸோ இதுக்கான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட்டு 17th February 2025, அதாவது நாளைக்கு தான் ஓப்பன் ஆக போகுது. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 18th March 2025. ஸோ இந்த 83 வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸ், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபிஷியல் லாங்குவேஜ், இந்த 4 கேட்டகரியும் சேர்த்து மொத்தம் 83 வேகன்சி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஆல் ஓவர் இந்தியாக்கான வேகன்சி. ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் படித்தவங்க, ஃபயர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனில் படித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை, ஃப்ரெஷர்லேருந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் பண்ணி எம்பிஏ பண்ணவங்க, 2 years வந்து ஃபுல் டைம் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை, ஃப்ரெஷர்லேருந்து யார் வேணால் அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபிஷியல் லாங்குவேஜ். இது மேக்ஸிமம் இங்கிலீஷ், ஹிந்தி தான். இதில் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு டிகிரி, போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி படித்தது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2 years இருக்கணும். அவங்க தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ஃபுல் டைமாகவும் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 27 yearsக்குள்ளே இருக்கணும், அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 yearsம், ஓபிசி நான் கிரீமியில் இருக்குது 3 yearsம், பிடபிள்யூபிடிக்கு 10 yearsம் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடினா 37 years வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கவர்மெண்ட்ஸ் நாம் படி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏஐ, அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்களோ இல்லை அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ஏதாவது அட்டன் பண்ணவங்களோ, ப்ரொபேஷன் பீரியட் முடித்தவங்களோ அவங்களுக்கும் 10 years வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் குரூப் பி இதில் வந்து பார்த்திங்கன்னா 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் சேலரி இருக்கும். இதை தவிர உங்களுக்கு டிஏ இருக்குது, பேசிக் ஹெச்ஆர்ஏ இருக்குது, கிராஜுவேட்டி இருக்குது, சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஒரு வருஷத்துக்கு 13 லட்சம் வரைக்கும் சிடிசி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கோங்க, அதாவது இவங்களோட அப்ளிகேஷன் டேட் வந்து 18th March 2025. அதுக்கு முன்னாடி ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்றைக்கு கூப்பிட்றாங்களோ, ஒரு வேளை நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு செலக்ட் ஆகி நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போகிறீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு நீங்கள் உங்கள் ஃபைனல் இயர் எக்ஸாம் முடித்தவங்க மாத்திரம் ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிக்கிற மாதிரி இருக்கவங்க மாத்திரம் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கிற ஃபைனல் இயர்ஸும் அப்ளை பண்ணலாம். ஃபைனல் இயர் பிஇயில் ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், ஃபயர் சர்வீஸ் இதில் படிக்கிறவங்க, இந்த ஸ்ட்ரீமில் படிக்கிறவங்க எல்லாருமே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன் போட்டப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். இதை வச்சு செலக்ட் ஆன அப்ளிகண்ட்டுக்கு வந்து அவங்க கால் லெட்டர் கொடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒன்று இது சொல்லுவாங்க. அதில் பாஸ் ஆகி மெரிட்டில் இருக்கவங்களுக்கு
அவங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. முக்கியமான விஷயம், இந்த சிபிடியில் வந்து உங்களுக்கு ராங் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றது இல்லாமல் மற்ற டெஸ்ட்டும் இருக்குது. அதாவது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ்னால் அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷனு, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் இருக்குது, டிரைவிங் டெஸ்ட் இருக்குது, ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்குது, ரன்னிங் இருக்குது, கேஷுவாலிட்டி கேரிங், லிஃப்டிங் அண்ட் கேரிங், சாண்ட் பேக்ஸு, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ரோப் கிளைம்பிங் எல்லாம் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் பாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வேலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து செலக்ட் ஆனீங்க அப்படின்னா எல்எம்பி அப்படிங்கிற லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அட்லீஸ்ட் இப்போ இல்லைன்னாலும் நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ அவங்களுக்கு மாத்திரம்தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யாராவது கவர்மெண்ட்லேயோ அட்டானமஸ் பாடியிலையோ பப்ளிக் செக்டார்லேயோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் சேனல் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களோட எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க. அது எல்லாமே ஒரு காப்பியும் இருக்கணும், அது செல்ஃப் அட்டஸ்டடாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. அது வந்து நீங்கள் தான் செலவு பண்ணி அவங்களோட நார்ம்ஸ் படி நீங்கள் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி இந்த 83க்கான போஸ்ட்டு ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணால் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் போய் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு வேலிட் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் வேணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு அப்ளிகேஷன் லிங்க்கில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அப்ளை பண்ணப்புறம் அந்த இமெயிலையும் ஃபோன் நம்பர் எல்லாமே நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்தர் கம்யூனிகேஷன் எல்லாமே அந்த இமெயிலையோ இல்லை ஃபோன் நம்பர்லேயோ கொடுத்துட்ருப்பாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், கலர் ஃபோட்டோகிராஃப் ரொம்ப ரீசெண்டாக எடுத்தது, சிக்னேச்சர், இதெல்லாம் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கிற நார்ம்ஸ் படி ஸ்கேன் பண்ணி இமேஜாக வச்சுக்கோங்க. இது இல்லாமல் ரெலவெண்ட் டாக்குமெண்ட் என்னென்ன உங்களுக்கானது இருக்கோ, எக்ஸாம்பிளுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி, இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண உட்காருங்க. அது மாதிரி இது ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஃபீஸு, இந்த அப்ளிகேஷன் ஃபீஸு. இதில் சில பேருக்கு ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது யாருன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸு, அப்ரண்டிஸாக வந்து ஏஏயில், அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் ஏற்கனவே ஒர்க் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆனவங்க, முக்கியமாக ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், இவங்களுக்கெல்லாம் நோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்கேன், aai.aero. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு கரியர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த அப்ளிகேஷன், இந்த வேக்கன்சிக்கான டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. திருப்பி நீங்கள் படித்து பாருங்கள். நீட்டாக படித்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்கேண்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ண உட்காருங்க. அப்ளை பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை உங்களோட நீங்கள் டைப் பண்ணுற ஸ்பெல்லிங்லேருந்து நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் வரைக்கும் கரெக்டாக இருக்கான்னு ஒவ்வொரு பேஜும் வெரிஃபை பண்ணி ஃபைனலாக சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணி ஃபீஸ் கட்டுங்க. வெரிஃபிகேஷன் பண்ணாமல் ப்ரிவ்யூ பார்க்காம சப்மிட் பண்ணாதீங்க. ஏன்னா அப்ளிகேஷனில் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பெஸ்ட் ஆஃப் லக் கைஸ். இதை தவிர வேறு நான் போட்ட எந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்க, அது மூலமாக நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க, இல்லை வேலை கிடச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.